ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்காக தான் குளிச்சுட்டு காலையிலே சாமிக்கு விளக்கு எல்லாமே விளக்கி பொட்டுலாம் வச்சுட்டு இருந்தேன். ஊரில் எப்பயுமே சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமையே வந்து மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றிடுவோம். கூழ்னாலே வேப்பிலை மாங்கொத்து இல்லைனாக்கா எப்படி, அதனால தான் காலையிலே வந்து வேப்பிலை எல்லாமே உடச்சிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டை. அவர் வேப்பிலை மட்டும் உடச்சிட்டு வந்தேன்னா மாங்கொத்து உடச்சிட்டு வரவே இல்லை. வேப்பிலை மாங்கொத்து எல்லாமே தோரண மாதிரி கட்டி இது மாதிரி கதவுல வந்து தொங்க விடுவாங்க. அவரும் உடச்சிட்டு வந்து கொடுத்துட்டு வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் வந்து வேப்பிலை எல்லாமே கட்டி கதவுல வந்து இந்த மாதிரி தோரண மாதிரி தொங்க விட்டுருந்தேன். வீட்டில் இந்த மாதிரி தோரணம் கட்டினதுக்கப்புறம் தான் வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூழ்னாலே வந்து எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தோரணம் கட்டி தொங்க விடுவோம். என்ன ஒன்று மாங்கொத்து மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மாங்கொத்தையும் வேப்பிலையும் சேர்த்து இது மாதிரி தோரண மாதிரி கட்டும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே வீட்டில் படைச்சிட்டு இப்போ கோவிலுக்கு எடுத்து போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வர வேண்டியது தான். கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல், கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கூழ் எடுத்து ஊற்றுறதுக்கு கிளம்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்